லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும் பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் பிப்ரவரி 14 முதல் வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தலை படம் 2 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா பார்க்கலாம். It's really good, really. Okay. Yeah. They are too lovely. ஓகே வேற level. ஓகே அஜித் த்ரிஷா காம்போ எப்படி இருந்தது? அது வெறித்தனமா காம்போ. இன்ச்சு பெஞ்சு நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் 6-7 படம் ஒண்ணா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யூசுவலா இல்ல. இட்ஸ் நாட் a commercial movie, so very different. அருமையா இருக்குங்க. ஓகே 2 இயர்ஸ் கழிச்சு வரதுனால எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணிட்டாங்களா? அதோட தாண்டே மீட் பண்ணிருக்கா தல. வேற லெவல். சூப்பர். தல த்ரிஷா காம்போ எப்படி இருந்துச்சு? செம்ம. தல த்ரிஷா காம்போ எப்படி இருந்துச்சு? மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ஹீரோ. நைஸ். தல த்ரிஷா காம்போ எப்படி இருக்கு? தல வேற லெவல். ஒரு ஹாலிவுட் ஹீரோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் பத்திக்கிச்சு, உண்மையா பத்திக்கிச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. தல வந்தாலே எல்லாமே ஓகே தான். தலைக்காக தான் வந்தோமே. தல தரிசனம் கிடைச்சிச்சு. மியூசிக் அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். சவுண்டெல்லாம் பயங்கரம். அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு சவுண்டெல்லாம் எஃபெக்ட்லாம் புதுவிதமாக கொண்டு வராங்க. படம் எக்ஸலண்டாக இருந்துச்சு. நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் தலையை பார்க்குறோம். தலைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஏகே அஜித் குமாரை நம்ம பார்க்குறோம். விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் அப்டேட் ஒன்று பார்த்துருப்போம். ஆரோவும் அஜித் சாரும் காரில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அதோட பிடிஎஸ் பார்த்துருப்போம், பிஹைண்ட் தி சீன்ஸ் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். என்னடா இப்படி ஒரு சீக்வன்ஸ் படத்தில் இருக்குது, அப்போ படத்தில் அந்த சீன் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்போம். அந்த சீக்வன்ஸ் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வருது. வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த படத்தில். 3 விஷயம் மொத்தம். அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், சினிமோட்டோகிராஃபி, அனிருத்தோட பிஜிஎம், 3மே அந்த சீனுக்கு பயங்கரமாக இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல். அதான் மங்காத்தில் நம்ம வேற மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து அஜித் சாரும் த்ரிஷா சாரும் வேற மாதிரி பார்க்குறோம். அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரசித்து வாங்கியிருக்காரு டேரக்டர். எனக்கு இது தேவை, இது மட்டும் கொடுங்க, ரொம்ப தேவையில்லை. அதான் பண்ணுவாங்களா பில்டப் நிறைய ஏற்றுற மாதிரி. இந்த மியூசிக்காக இருக்கட்டும், அனிருத்தோட அதான் டீமில் உட்கார வச்சு டேரக்டர் பேச வச்சுட்டாரு. அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ஃபீல் கொடுத்துச்சு. படமும் அது டெஃபரெண்டாக கொடுத்துச்சு. ஏன்னா இங்கே வந்து அந்த டிபிக்கல் டைலாக்ஸ் அஜித் அடியே வாங்காமல் வந்து எப்படி சொல்கிறது, அடியே வாங்காமல் வந்து லைக் வெறும் அடிச்சுட்டு வில்லன்ஸ்லாம் அடிச்சுட்டு போட்டு போயிருந்தாங்கன்னா இது ஒரு டிபிக்கல் ஃபிலிம் ஆயிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை. அந்த கதைக்கேற்ற ஸ்கிரிப்ட் தான் போயிருக்காரு. ஸோ அஜித் இந்த மாதிரி பார்க்க டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு தலை படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆன் ஸ்க்ரீன்ல தல அஜித் and த்ரிஷா பேர் எப்படி இருக்கு? அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க ஆக்சுவலி மங்காத்தில் பார்த்த காம்போ தான் இதுலேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து சூப்பராக இருந்துச்சு. மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மூவி எப்படி சொல்றது, ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்குரிய ஒரு நல்ல ட்ரீட்னு சொல்லலாம். அனிருத் blast the music, you know, the BGM is awesome. Okay. Director sir, how did he take the film? Magan Sharma sir. The camera angle, the cameraman is so good in the movies we see, no? Okay. It's really too good. 2 இயர்ஸ் கழிச்சு படம் வரனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சா? அதாவது ஒர்த்து. ஓகே. அனிருத் சாரோட மியூசிக் எப்படி இருந்தது? அதான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு லைன்ஸுக்கும் ஃபைட்டுக்கு எல்லாமே மியூசிக் போட்டு செஞ்சு வச்சிருக்காரு அவரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ்வர் பாய் அந்த கிரீடம் பார்த்துக்கப்புறம் இந்த எல்லாம் நல்லா இருந்துச்சு காம்போ. ஓகே. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் அப்படியே மைண்ட் பிளேயிங். சாங்ஸ்லாம் உங்களோட சாங்ஸ் பிஜிஎம். உங்களோட ஃபேவரட் எலிமெண்ட் என்ன? அதாவது ஃபுல் கிரெடிட் கேமராமேனுக்கு. ஒரு ஃப்ரேம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு படத்தை. மகன் ஜெர்மனி சார் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தடம் மாதிரி ஒரு சூப்பர் மூவி. தடம் மாதிரி ஒரு மூவி பார்த்தா அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு மூவி வந்திருக்கு. தல த்ரிஷா காம்போ எப்படி இருக்கு? ஆஃப்டர் மங்காத்தா வேற லெவல். ஓகே. என்ன இருந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே. மியூசிக் எப்படி இருந்துச்சு? பக்கா மியூசிக், சினிமாட்டோகிராஃபி பக்கா. ஓகே. மகன் ஜெர்மனி சார் டைரக்ஷன் எப்படி இருந்தது? அருமையா இருக்கு. நிஜமா அருமையா இருக்கு. பெஸ்ட் எலிமெண்ட் என்ன மூவில? பெஸ்ட் எலிமெண்ட் மூவில என்ன இருக்கு? பெஸ்ட் எலிமெண்டா மியூசிக், தல, அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி, இந்த 3மே பக்கா வேற லெவல். தெரிக்க விட்டா போல. 2 வருஷம் கழிச்சு வரதுனால படம் எப்படி இருக்கு? வேற லெவல்மா. மியூசிக்லாம் எப்படினா இருந்துச்சு? அனிருத் பிஜிஎம் பயங்கரம். டைரக்டர் சார் செம்மையா எடுத்துர்க்காரா? மகிழ் திறன் சும்மா தடமாத்தா போல நம்ம தலையை வச்சு எடுக்க போல. லவ் அவருக்கு அதுக்கும் மேல அவரோட பொண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கணும் அவர்கிட்ட கத்துங்க. சூப்பரா, நல்லா சூப்பரா. ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச எலிமெண்ட் என்ன? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஃபுல்லா சூப்பரா பயங்கரமா இருந்துச்சு. தல த்ரிஷா காம்போ எப்படி இருக்கு? அது ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. 2 இயர்ஸ் கழிச்சு படம் வரதுனால எப்படி இருக்கு? ஃபுல்லா கத்திட்டே இருக்காங்க. கடவுளே அஜித்ன்னு தான் கத்திட்டு இருக்காங்க மேம். சோ செமையா இருக்கு. ஓகே. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் அனிருத் பிஜிஎம் கேட்கவே வேணாம். செமையா இருக்கு. ஸ்கிரீன்ல வந்து அவர் பிஜிஎம் போட்டாலே அப்படியே தியேட்டரே தெரிக்குது அப்படியே அந்த மாதிரி இருக்கு.
மங்காத்தில் ஒரு கெட்டப், இதில் கெட்டப் நிறைய சேஞ்ச். ஒரு ஸ்க்ரீன் ஷே ஒன்று, தாடி மிஸியோட அது எல்லாமே செம்மையாக இருந்த காம்போ சூப்பராக இருக்குது. எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இதில் கரெக்டாக இருக்குது. ஆரோ, அர்ஜுன் எல்லாருமே கரெக்டாக யூஸ் ஆகிருக்கு. மகிழ் திருமணி சார் டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அனிருத் வழக்கம் போல தெரியும். அது அனிருத் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அனிருத்தோட எப்பயுமே அனிருத்தோட பெஸ்ட் எப்பயுமே இருக்கும். தலைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். தலைக்கு இன்னும் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் சவர்த்திகா சாங் வேற லெவல். அண்ட் தலை சொல்லக்கூடாது, அஜித்குமார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் டான்ஸ் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே படம் மூவ் ஆகுது. அர்ஜுனோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் இந்த படத்தில் அர்ஜுனையும் அஜித்தையும் ஈக்குவல் ஸ்பேஸில் கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனி. எங்கேயும் +1 இல்லை -1 பண்ணவே இல்லை, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஜிந்திரா கசந்திரா அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ரிவீல் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. வேற லெவலில் ரீச் அவுட் ஆகும். ஆரவ் அவர் கொடுத்த ஸ்பேஸை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கான ஸ்பேஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஜித் அண்ட் த்ரிஷா பேர் சொல்லவே தேவையில்லை, எவர்கிரீன் பேர். அவங்க இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜித் சார் வந்து 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் 12 இயர்ஸ் பிஃபோர்ன்ற இருக்குல்ல, இந்த 12 இயர்ஸ் பிஃபோர் இருக்க அஜித் சார் இன்னும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இதே கெட்டப்பில் இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹாலிவுட் லெவலில் அவர் இருக்கார். ஆக்சுவலி ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல், எங்கேயுமே நம்ம ஃப்ளாவே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க. அர்ஜுனும் அஜித் சாரும் பண்ணுற ஸ்டன்ஸ் வேற லெவலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பத்திக்குச்சி சாங் எங்கே பற்ற வைக்கணுமோ கரெக்டாக பற்ற வச்சாங்க. வேற லெவலில் பற்றிக்கிச்சு. அந்த சீன்லேருந்து மாஸ் இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. இந்த படத்துக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கிறது ஆரோ அண்ட் அர்ஜுன். த்ரிஷா மேம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் டைட்டில் கார்டிலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பில்லராக இருக்கிறது அனிருத் மட்டும்தான். அனிருத் வந்து நம்ம தமிழ் சினிமாலாம் அடுத்த யாரு கூடயும் கம்பேர் பண்ணி பேசாமல் ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும்னா அனி இந்த படத்துக்கு இருக்காரு. பயங்கரமாக இருக்குது படம், கண்டிப்பாக தேட்டர் வருது. கார் சீன்லலாம் அஜித் சார் மாஸ் தான். எப்பயுமே கார் உள்ள ஒரு ஃபைட் நடக்கும், அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மகிழ் திருமேனி ரொம்ப ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா அஜித் சார் இந்த மாதிரி நடித்தது நம்ம பார்த்ததில்லை, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணதில்லை. என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பார்க்க நல்லா இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மியூசிக் அனிருத் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பயங்கரம். அஜித் சாரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவரு சரியா செம்ம அடி போட்டு அஜித் சாரை அடி வெளுத்துட்டாரு போட்டு. அப்புறம் அஜித் சார் ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சு குத்துன்னு குத்தி விட்டாரு. அப்புறம் செம்மையா இருந்துச்சு. அதாவது நீ எனக்கு இது பண்ணு, மியூசிக்கு நீ இங்கே எனக்கு இது கொடு, டைலாக்ஸ் எனக்கு இது இங்கே கொடு அப்படின்னு பேசி வச்சு செஞ்சுருக்காரு. ஸோ ரொம்ப மாஸ் கிடையாது. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ ஆகுதுன்னா அதுதான் சொல்கிறேன். மாஸாக காட்டணும். அஜித் ஏங்க அவர் என்ட்ரியே வந்து மாஸ் இல்லைங்க. அவரோட என்ட்ரி தலையோட அஜித் என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாசெல்லாம் கொண்டு வரல, சிம்பிளாக இருந்தாலும் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு. அதுதான் டேரக்டர் ரசிச்சு பண்ணியிருக்காரு. அவரோட சிம்பிளிசிட்டியும் ஆன் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்காரு. யா எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் மெயினாக பண்ணியிருக்காரு. நம்ம அதான் சொல்கிறோமே, எல்லா படத்துலையும் வர மாதிரி மாஸ் பில்டப்பு, மாஸ் டைலாக்ஸு, மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரிலாம் இருக்காது. ஃபைட்டுமே பயங்கரமாக இருக்கும், ஆனால் அது திருப்திப்படுத்தும் ஆடியன்ஸை. கண்டிப்பாக இதுதான்டா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். படம் வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல். அனிருத்ல இதே வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அதனால அனிருத் வந்து பத்திக்கிச்சு சவடிக்கா எல்லாம் தியேட்டர்ல பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங். அனிருத்தோட மியூசிக். தல அஜித் அண்ட் த்ரிஷா காம்போ எப்படி இருக்கு? ஆமா, ஆக்சுவலி இந்த தலையை வந்து இந்த ரொமான்டிக் இதில் பார்த்து வந்து ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா அந்த டைம்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தது. அண்டு த்ரிஷா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரா அமைஞ்சாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் நல்ல ரொமான்டிக் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பிரிகிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இம்பாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி டைலாக்ஸ் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி குட் பிட்வீன் தம். வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு இந்தியன் சினிமா எப்படி கொண்டு போகணும், தமிழ் சினிமா எப்படி கொண்டு போகணும் எடுக்கப்பட்ட ஒரு மூவி, ஒரு புது ஒரு டேக்கு. அதை வந்து நீங்கள் மங்காத்தாவோடையும் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? பிரிச்சுட்டார் அனிருத், சொல்லவே தேவையில்ல. ஒரு மினி கான்சர்ட் நாங்கள் இது என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்ற ஆக்டர்ஸ் அர்ஜுன் சார், ஆரவ் இவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அர்ஜுன் சார்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்ம ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆரவ் உள்ளே வச்சு தலை ஒரு கார் சீன் இருக்கும், நிறைய யூடியூப்ல அந்த இதெல்லாம் பார்த்துருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் தான் படத்தையே ரொம்ப கேரி பண்ணி போச்சு. எல்லாரோட கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஆமாம், எல்லாருமே அதுதான். இது வந்து ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ மூவி மாதிரியே இல்லை. இது ஒரு இங்கிலீஷ் மாடம் சீரிஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த பிரேக்கிங் பேடு இந்த மாதிரி ஸ்லோவாக கொண்டு போவாங்க, நார்கோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதான் இது 100% ஒரு மகிழ் திருமணி படம் தான். இது வந்து
கண்டிப்பாக தலை படம் எங்களால் ஒத்துக்கவே முடியாது. ஆஸ் தலை ஃபேனா இட்ஸ் 100% மகிழ்ச்சி. எல்லாருமே வந்து பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் சூப்பராக எடுத்திருக்காங்க படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக போகும், லேகே கிடையாது படத்தில், சீரியஸாக போகும். நம்ம சீரியஸாக கவனிக்கணும், படத்தை கவனிச்சோன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் அப்படியே படம் டர்ன் ஆகும். சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படம். ஸ்க்ரீன் பேலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அர்ஜுனும் அஜித் காம்போ வந்து மங்காத்தானும் இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சார்லாம் அவர் வயசுக்கும் அவர் ஸ்டைலு பார்த்து நாங்களே இன்ஸ்பயர், என்னப்பா ஆள் இப்படி இருக்கிறாரு, நம்மளும் போகணும், நம்மளும் அவர் மாதிரி பண்ணணும்லாம் நினைக்கிற அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அர்ஜுன். இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத்தும் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு, குறையே கிடையாது. மியூசிக் வந்து படத்துக்கே கிடையாது, தலைக்கு தான். அஜித்தே தான் எல்லா இடத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஒரு ஃபேமிலி மூவி, அந்த ஒரு கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் பார்த்து இப்படிலாம் இருக்குது. அந்த விடாமுயற்சின்ற கான்செப்டே அந்த ஃபேமிலி கான்செப்ட், லவ் கான்செப்ட் தான். அது வந்து படமாக எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேர் விஜா த்ரிஷாக்குரிய அவங்க அன்பு புரியாமல் இருப்பாங்க, அந்த அன்பு புரிய வைக்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே. அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அந்த ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தால பார்த்த காம்போ இப்போ தான் திரும்பி வருது. சூப்பராக பண்ணியிருக்காங்க படம், நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் பிப்ரவரி 14 முதல்